பயங்கரமா லைக் புதுசா இருந்தது எங்களுக்கு இந்த சென்ஸ் தட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டார்ட் டு எண்ட் மாஸ் காமிச்ச மாதிரி இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? என் ஹஸ்பண்ட் வந்து சூப்பர் சுப்பு, அதனால ஹுக்கும். பாய் பாய் பாய். தளபதிக்கு ஏதாவது லிரிக்ஸ் வச்சிருக்காரா சார்? வச்சிருக்காரா? இல்லை, கொடுத்தா எழுதலாம், கண்டிப்பா எழுதலாம், நிச்சயமா. சூப்பரா நான் இதான் செகண்ட் டைம் பார்க்குறேன். ரோஹிணியில் பார்த்தேன், இப்போ ராகினியில் பார்த்தேன். எனக்கு ரோஹிணி எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டராக இருந்தது. ஏன்னா ராகினியில் ஆடியோ கொஞ்சம் ஏதோ டிலேயில் கேட்டுச்சு. ஆனால் எனக்கு செகண்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் வெறி ஏறிச்சு. ஸோ அதனால் தேர்ட் டைம் சாட்டர்டே பார்க்க போகிறேன், ஃபோர்த் டைம் சண்டே பார்ப்பேன், ஃபிஃப்த் டைம் மண்டே பார்ப்பேன். அமேசிங் அமேசிங், எவ்ரி மினிட் சூப்பர். ஆக்சுவலி இது வந்து நெல்சன் சார் வந்து நிஜமாவே செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவரோட ஸ்டைல் சூப்பராக இருந்தது. தலைவர் சொல்லவே வேணாம். அண்ட் எல்லாருமே, சிவராஜ்குமார் சாராக இருக்கட்டும், மோகன்லால் சாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே செம்மையாக, ஆக்சுவலி எவ்ரி கேரக்டர் காஸ்டிங் சூப்பராக இருந்தது. செம்மையாக எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவரோட டார்க் காமெடிலாம் தலைவருக்கு செட் ஆகுதா? ரொம்ப செம்மையாக இருந்தது. எல்லாமே செட் என்னங்க கேட்குறீங்க? எப்படி செட் ஆகாமல், என்ன செட் ஆகாமல் இருக்கும் அவருக்கு? தலைவரை புது ஒரு ஜானர்ல பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு கேட்குறேன். ஆக்சுவலி தலைவராக இருந்த மாதிரி தான் இன்னும் மாஸ் ஏறி பயங்கரமாக லைக் புதுசாக இருந்தது எங்களுக்கு இந்த சென்ஸ் தட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டார்ட் டு எண்ட் மாஸ் காமிச்ச மாதிரி இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? என் ஹஸ்பண்ட் வந்து சூப்பர் சுப்பு, அதனால ஹுக்கும். இல்லைங்க, அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் த நான் அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் த. சார் பயங்கரமான லிரிக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. விஜய்க்கு ஆப்போசிட்டாக அந்த பாட்டு இல்லைங்க, சத்தியமாக ஐ எம் ஷுர் இட்ஸ் நாட். அவர் எழுதும்போது நான் பக்கத்துலேயே தான் இருந்தேன். அந்த ஒன் ஹவரில் ஒரு பாட்டு எழுதினாங்கன்னா அப்போ யோசிச்சு எழுத முடியுமா? இல்லை இல்லையா? மனசுலேருந்து அவர் வந்து ஒரு ஃபேனாக, அவர் ஒரு தலைவர் வெறியன், ஓகேங்களா? அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த வெறியனாக அவர் அதை எழுதினார், அவ்வளோதான் எனக்கு. மேடம், அலெக்ஸ் பாண்டியன், முத்துவேல் பாண்டியன் யார் பெஸ்ட்டாக? நான் விட்டுருங்க, அவ்வளோதான். இவர் ஜெயிலர் சூப்பருங்க, சூப்பர். எல்லாரும் பார்க்கணும், இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இது ஒரு பயங்கரமான படம். அண்ட் அனிருத் வந்து ஹேஸ் ராக்ட் இட். அவர் ராக் ஸ்டார்னு பட்டம் கொடுத்தது வந்து தெர் இஸ் he's like completely நிஜத்தை சொல்லணும்னா எல்லாருமே மாஸ் காமிச்சிருக்காங்க. நீங்கள் பார்க்கணும், அந்த செகண்ட் ஹாஃபில் நீங்கள் பார்த்தா தான் புரியும் தட் எல்லாருமே மாஸாக காமிச்சிருக்காங்க. இப்போ ரஜினி சார் தான் மாஸ் அப்படிலாம் இல்லை, எல்லாருமே மாஸாக காமிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே அந்த மாஸ் மொமெண்ட்ஸ், மாஸ் மியூசிக் அவங்கவுங்களுக்குன்னு மாஸ் மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஈக்குவலாக தான் தெரிஞ்சது. எல்லாருமே மனசில் நம்மளுக்கு பதிஞ்சா மாதிரி தான் இருந்தது. ஸோ வெளில வரும்போது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். திருப்பி பார்க்கணும் போல இருக்கு. அண்ட் பார்க்க இன்னும் வெறி ஏறுது. கண்டிப்பாக அவ்வளோதான். பாய் பாய் பாய். தளபதிக்கு ஏதாவது லிரிக்ஸ் வச்சிருக்காரா சார்? வச்சிருக்காரா? இல்லை, கொடுத்தா எழுதலாம், கண்டிப்பாக எழுதலாம், நிச்சயமா.